நீங்க இதே விஜய் வந்துட்டு புதுவையில போய் பேசும்போது என்ன சொல்றாரு, எந்த ஒன்றிய அரசு வந்து தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறதோ அதே ஒன்றிய அரசு தான் இங்க புதுவையும் வஞ்சிக்கிறது அப்படின்றாரு. அப்ப வஞ்சிக்கிறது முக்கியம் தானே. அப்ப அது களத்துல இல்லைன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகுறது என்னது? சோ பிஜேபியை திட்டக்கூடாது. காரணம் இவருடைய அந்த கரூர் சம்பவம். ஸ்கூல் லெவல்லயே டிராப் அவுட்ஸ் அதிகமானது யாரோட ஆட்சியிலங்க? பசங்க பிள்ளைங்க யாரும் ஸ்கூல்ல சேரலன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு 207 கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் மூடினது யாரோட ஆட்சியிலங்க? இதுல கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு டிராமா வேற. திமுக மேல அவர் சொல்லும் போது கூட பாத்தீங்கன்னா இந்த அரசு செய்ய தவறியதாக அவர் சொல்லக்கூடிய எந்த விடயத்துக்கும் அவர்கிட்ட எந்த விதமான புள்ளியியல் ரீதியான ஆதாரங்களை அவர் எதுவுமே சொல்லணும். அவர் எழுதி கொடுத்ததை அப்படியே படிக்கிறார். அவர் அப்படியே இன்னும் 207 பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டன. சரி, எங்க மூடப்பட்டது? படிக்காம இருக்கிறதுக்கான வாய்ப்பு இங்க இல்ல. ஏன்னா இலவய கல்வி இல்லையா, ஃப்ரீ எஜுகேஷன் தானே இங்க. இவர் இலவசத்தை எதிர்க்கிறாரா? அப்ப அதை என்ன சொல்லுவார் அவரு? கட்டணமில்லா கல்வின்னு வர அவரு எதையுமே வந்துட்டு ஒரு அர்த்தத்தோட அவர் புரிஞ்சு பேசுறது. எத்தனையோ லட்சம் காலி பணியிடங்கள் நிரப்புவோம்னு வாக்குறுதி கொடுத்துட்டு ஆட்சிக்கு வந்தீங்கல்ல, எத்தனை லட்சம் காலி பணியிடங்களை நிரப்புனீங்க? அட்லீஸ்ட் 1 லட்சம் காலி பணியிடங்களாவது நிரப்புனீங்களா? இதெல்லாம் சொல்லிட்டு மக்களை ஏமாத்துறது யாரோட ஆட்சியிலங்க? வேலை வாய்ப்பை பத்தி பேசுறாரு. தமிழ்நாடு இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்தியாலேயே அதிகமான ஒட்டுமொத்த மாநில உற்பத்தியில வந்துட்டு தமிழ்நாடு முதலிடத்துல இருக்கு. 16 விழுக்காடு ஜிஎஸ்டிபி வந்துட்டு கிரௌத் அப்படின்னோம்னா வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்குதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அப்ப வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்குது அப்படின்னோம்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு வந்துட்டு சம்பளமும் அதிகமாகும், வருவாயும் அதிகரிச்சிருக்குன்னு அர்த்தம். சராசரி இந்தியாவுடைய வருவாயை விட சராசரி தமிழ்நாட்டினுடைய சிட்டிசனுடைய வருவாய் பாத்தீங்கன்னா 30,000 அதிகம். இது இவர் எங்க பாக்குறாரு? இவர் சொல்கிறார் ஒண்ணும் இல்லைன்னுட்டு, ஆர்பிஐ சொல்லுகிறது இந்த அளவுக்கு முன்னேற்றம் அப்படின்ட்டு. இவ்வளவு இருக்குன்றதே விஜய்க்கு தெரியாமலேயே அவர் ஒரு அரசியல்வாதியா இருக்கிறாரு. அரசியல்வாதியும் சொல்லிக்கிறார், எப்படின்றது புரியல. ஈரோடு ஃபுல்லா பாத்தீங்கன்னா 8 சட்டமன்ற தொகுதிகள், 20 லட்சம் பேர் வாக்காளர். வந்தவங்க எவ்வளவு பேர்? ஒப்பிட்டு பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு தொகுதிக்கு 4000 பேர் தான் வந்துருக்காங்க. அதாவது ரசிகர்கள் கிட்டத்தட்ட 2 லட்சம் ஓட்டு, 2.5 லட்சம் ஓட்டு அப்படின்ற இடத்துல அவருக்கு 4000 பேர். ஸோ விஜயனுடைய பாலிடிக்ஸ் அப்படி அவருக்கு வந்துடும் அப்படின்னு சொல்றவங்க கிட்ட நான் கேட்குற கேள்வி, அவருடைய பாலிடிக்ஸ் முதல்ல எங்க வந்துட்டு அவங்களுடைய மக்கள் மனதில் ஒரு இம்பாக்டை ஏற்படுத்துச்சு, ஒரு திங்கிங் ஏற்படுத்துச்சு. அது ஏற்படுத்தாம எப்படி ஓட்டு விடுன்னு நினைக்கிறீங்க? நான் அவருடைய ரசிகர்களே சொல்றேன், நீடிக்க மாட்டாங்க. வணக்கம் சார். வணக்கம். கரூர் துயர சம்பவத்துக்கு பிறகு ஒரு இடைவேளைக்கு பிறகு மீண்டும் தமிழ்நாட்டில் வந்து ஒரு பொதுக்கூட்டத்தில் விஜய் கலந்துருக்காரு. வந்து ரோட் ஷோவா இல்லாமல் அந்த ட்ரிப்பு பொதுக்கூட்டமாக நடத்தியிருக்காரு. இல்லை, ரோட் ஷோ நடத்துறதுக்கு தடை விதிச்சிட்டாங்க, அதனால அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெண்டாவது இவர் வந்துட்டு சாலையில் பேச விடாத ஒரு மைதானத்தில் எடுத்துகிட்டு போயிட்டு வச்சுட்டாங்க. அது இன்னொரு பாதுகாப்பான ஒரு அம்சம், அது நல்லா இருக்குது. விஜயனுடைய பேச்சு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னோம்னா, எதிரி திமுக தான், திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டி, மற்றவங்களையும் நான் கண்டுக்க போகிறதில்ல. களத்தில் இல்லாதவங்க அதிமுக, களத்தோட தொடர்பற்றவங்க பாஜக, இவங்க 2 பேரும் நான் கண்டுக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் எதிர்க்கிறத வந்துட்டு இவர் வந்துட்டு என்ன பண்ணிடுறாரு, அந்த இடத்தையும் தப்பிச்சிடுறாரு. நான் எதிர்க்க போகிறதில்ல, இது ஒரு இப்போ கொஸ்டின் பண்ணாதீங்க, அதெல்லாம் தேவையில்லை பாஸு அப்படின்ட்டு அவர் சொல்லிடுறாரு. மக்கள் ஏற்றுக்கணும்ல. நீங்கள் இதே விஜய் வந்துட்டு புதுவையில் போய் பேசும்போது என்ன சொல்கிறாரு, எந்த ஒன்றிய அரசு வந்துட்டு தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறதோ அதே ஒன்றிய அரசு தான் இங்கே புதுவையும் வஞ்சிக்கிறது அப்படின்றாரு. அப்போ வஞ்சிக்கிறது முக்கியம் தானே. அப்போ அது களத்தில் இல்லைன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகுறது என்னது? ஸோ பிஜேபியை திட்டக்கூடாது. காரணம் இவருடைய அந்த கரூர் சம்பவம். அதான் அவருக்கு வந்துட்டு மெயினான விஷயம். கொள்கை எதிரி அதெல்லாம் அப்பாற்பட்ட பிரச்சனை, அதை பற்றி வரவே இல்லை. பிஜேபியை நம்ம சொல்ல வேணாம், அதை நம்ம கொள்கை எதிரி சொல்லிட்டோமே அப்படின்னு கூட அவர் சொல்லலை. அவங்க காலத்தோடு சம்மந்தப்படாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எஸ்கேப் ஆகிடுறாரு. எஸ்கேப் ஆகிட்டு திமுக மேலே சொல்கிறாரு. ரெண்டாவது திமுக மேலே அவர் சொல்லும் போது கூட பார்த்தீங்கன்னா இந்த அரசு செய்ய தவறியதாக அவர் சொல்லக்கூடிய எந்த விடயத்துக்கும் அவர்கிட்ட எந்த விதமான புள்ளியியல் ரீதியான ஆதாரங்களை அவர் எங்கேயுமே சொல்லலை. அவர் எழுதி கொடுத்ததை அப்படியே படிக்கிறார். அவர் அப்படியே இன்னும் 207 பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டன. சரி, எங்கே மூடப்பட்டது, ஏன் மூடப்பட்டது? இப்போ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ நல்ல ஒரு பெரிய கிராமத்திலே இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களை எடுத்துகிட்டு போய்ட்டு இங்கிலீஷ் மீடியத்தில் சேர்க்குறாங்க. அப்போ பஞ்சாயத்து பள்ளியெலாம் என்ன ஆகும்? அரசு பள்ளிகள் தானே மூடப்படும், அவ்வளோதான். ஆனால் தமிழ்நாட்டில் வந்துட்டு நிறைய பிள்ளைங்க வந்துட்டு படிக்கிறதுக்கு வராங்க. ஒப்பீட்டு அளவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலையும் கேரளாலையும் நிறைய பேர் வந்துட்டு படிக்கிறதுக்கு வராங்க. கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்லக்கூடிய அதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கேரளா முதன்மையான இடத்துல இருக்குது. ஒன்று. ரெண்டாவது விஷயம், பள்ளியிலிருந்து பாதிலேயே
12வது படித்து முடிக்கிறதுக்குள்ளேயே 10வது படித்து முடிக்கிறதுக்குள்ளேயே வெளியேறக்கூடிய ட்ராப் அவுட்ஸ் அப்படின்றது இல்லை. அதை வந்துட்டு 0 கொண்டு வந்துட்டாங்க. அப்படி வராதவங்களையும் போயிட்டு அதிகாரிகள் போயிட்டு வாங்க படிங்க அப்படிலாம் சொல்லிட்டு வற்புறுத்தி கூட்டு வந்ததெல்லாம் இப்போ இதெல்லாம் வந்துட்டு உணராதவராகவும் தெரியாதவராகவும் விஜய் இருக்கிறாரு. அப்புறம் நீங்கள் எல்லாருமே கிராஜுவேட்ஸா அப்படின்னு கேட்குறாரு. எப்படி எல்லாருமே கிராஜுவேட்ஸாக இருக்க முடியும்? அவங்க தொழில் நிமித்தம் அப்படி இப்படி நிறுத்திட்டு அப்படி இப்படி போகிறது, இல்லை வேறு ஏதாவது ஒரு படிப்பு படிக்கிறது, இல்லை ஒரு வேலையில் சேர்றது, இதெல்லாம் வந்துட்டு இயல்பானவருடைய இப்படி விவசாயத்தை கவனிக்கிறது எல்லாருமே ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்க வரவனெல்லாம் டிகிரிக்கு அப்படின்னம்லாம் வந்துட்டு கிடையவே கிடையாது. சரிதானே? 8 லட்சம் பேர் எழுதுறான் அப்படின்னம்னா +2 பார்த்தீங்கன்னா 4.5 லட்சம் பேர் தான் எழுதுவான். SSLC எழுதுகிறவன்ப்பா 8 லட்சம் பேர்னா +2 எழுதுகிறவன் 4.5 லட்சம் பேர் தான் இருப்பான். ஏன் அந்த மாதிரி குறையுது? ஏன்னா இதுக்கு இடைப்பட்ட இடத்துலையே வேலைக்குரிய அந்த மாதிரி ITI போடுறதுக்கெல்லாம் போகக்கூடியவங்கெல்லாம் உண்டு. விவசாய வேலைக்கெல்லாம் போகிறதுலாம் உண்டு. எல்லாருமே கிராஜுவேட் ஆக முடியாது. விஜய் கிராஜுவேட் கிடையாதுல்ல, அப்புறம் எங்கே போகிறது நம்ம? ஸோ அதனால் அதெல்லாம் கிடையாது. இவர் வந்து அடிப்படையில் ஒன்று சொல்லணும் அப்படின்னோம்னா, ஒப்பீட்டு அளவில் இந்த மாதிரி உத்தரப்பிரதேசத்தில் எப்படி இருக்காங்க, ஹரியானாவில் எவ்வளோ இருக்காங்க, மராட்டியத்தில் எவ்வளோ இருக்காங்க, தமிழ்நாட்டில் எவ்வளோ தான் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னோம்னா, ஸோ இஸ் டிரைவிங் எ பாயிண்ட். இவர் வந்துட்டு மக்கள் மத்தியில் ஒரு விடயத்தை எடுத்து வைக்கிறாருன்னு நம்ம சொல்லலாம். ஆனால் அப்படி எதையுமே அவர் சொல்லலை. ஆனால் ஒரு மீட்டிங் வந்தவங்க நிறைய பேர் 10ஆம் கிளாஸ் நேரத்துக்கு கிளாஸ் கட் அடிச்சுட்டுலாம் வந்திருக்காங்க வந்து. ஆமாம். ஸோ அதை கவலைப்படாததை எப்படி பார்க்குறீங்க? ஒரு நடிகன் மேலே இருக்கக்கூடிய அபிமானம் அப்போ வந்துடுறாங்க. அதை பற்றி நான் ஒன்றும் பெருசாலாம் நினைக்கல. படிக்காதவங்க அப்படின்னு இருக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதற்கான வாய்ப்பு படிக்காமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இங்கே இல்லை. ஏன்னா இலவய கல்வி இல்லையா, ஃப்ரீ எஜுகேஷன் தானே இங்கே. இவர் இலவசத்தை எதிர்க்கிறாரா? அப்போ அதை என்ன சொல்லுவார் அவர்? கட்டணமில்லா கல்வின்னு வர அவர் எதையுமே வந்துட்டு ஒரு அர்த்தத்தோடு அவர் புரிஞ்சு பேசுகிறது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கல்வியில் இருக்கக்கூடிய ஃபோக்கஸ் அப்படின்றது இந்த திராவிட கட்சிகள் வர்றதுக்கு முன்னாடியே இருந்தே இருக்குது. அது ஃபோக்கஸாக பெருந்தலைவர் காமராசனுடைய மதிய உணவு திட்டன்றது அந்த நோக்கில் தானே கொண்டு வரப்பட்டது. பள்ளிக்கூடத்துக்கு சோறு போட்டால் பள்ளிக்கூடத்துக்கு வருவான் அப்படின்ற அடிப்படை தான் அது பண்ணது. அப்போதுலேருந்து அந்த டிரைவ் இருக்குது. உணராதே இவர் பேசுகிறாரு. வேலைவாய்ப்பை பற்றி பேசுகிறாரு. தமிழ்நாடு இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னோம்னா இந்தியாவிலேயே அதிகமான ஒட்டுமொத்த மாநில உற்பத்தியில் வந்துட்டு தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்குது. 16% போட ஆண்டோட இருக்குது ஒப்பிடும் போது இருக்குது. 16 விழுக்காடு GSDP வந்துட்டு க்ரௌத் அப்படின்னோம்னா வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்குதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அப்போ வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்குது அப்படின்னோம்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு வந்துட்டு சம்பளமும் அதிகமாக வருவாயும் அதிகரிச்சிருக்குன்னு அர்த்தம். இந்திய அளவில் இருக்கக்கூடிய சராசரி வருவாயில் பார்த்தீங்கன்னா சராசரி இந்தியாவுடைய வருவாயை விட சராசரி தமிழ்நாட்டினுடைய சிட்டிசனுடைய வருவாய் பார்த்தீங்கன்னா 30,000 அதிகம். இது இவர் எங்கே பார்க்குறாரு இவர்? இதெல்லாம் நம்ம அன்றாட பத்திரிகையில் பேப்பரில் பார்க்குறது தெரியுது. எதையுமே பார்க்காத எழுதி கொடுத்துட்டு அவங்கள வச்சு எழுதிட்டு இது மக்கள்கிட்ட எப்படி ஒரு போய் சென்று சேருவார்? விஜயனுடைய சிக்கல் இங்கே தான் இருக்குது. நீங்கள் திமுக வந்துட்டு எதிரியாக காட்டுறீங்க, அதாவது திமுக வில்லனாக காட்டுறீங்க, நீங்கள் ஹீரோ ஆகிட்டுறீங்க. ரைட்டு, ஓகே. உங்களுடைய தொண்டர்கள் மத்தியில் உங்களுடைய ரசிகர்கள் மத்தியில் அது ஓகே, தட்ஸ் அ ரியாலிட்டி. அவங்க அப்படி தான் உங்களுக்காக தான் ஓட்டு போட போகிறாங்க, வேறு எதுக்காக ஓட்டு போட போகிறது இல்லை. வந்தவங்க உங்களோட பேச்சை கேட்க வந்தவங்கள உங்களை பார்க்க வந்தவங்க தான், அது ஒன்று. ஆனால் நீங்கள் இதை தாண்டி இவ்வளோ தொலைக்காட்சியை காசு கொடுத்து ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கிறீங்களே, இது வழியாக போய் சேரக்கூடிய செய்தி மக்கள்கிட்ட போய் சேர்த்தா தானே உங்களுக்கு ஓட்டு, இல்லாட்டி என்ன ஆச்சு? இப்போ ஒருவேளை விஜய்க்கு ஓட்டு போட போகிறவங்க அதெல்லாம் பார்க்க போகிறது இல்லை அப்படின்னு நினைக்கிறாரா? அப்படிலாம் நினைக்கக்கூடிய காலகட்டமாக அது. ஜனநாயகத்தை பற்றிய விழிப்புணர்வு முன்ன எப்போதும் இல்லாத அளவுக்கு இப்போ அதிகமாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்க தமிழ்நாட்டில் தான் வந்துட்டு அதிகபட்சமான ஃபார்ம்ஸ் இஷ்யூடு, அதிகபட்சமான ஃபார்ம்ஸ் ரிசீவ்டு. இது எதை காட்டுது? ஒரு அரசியல் கட்சிகளுடைய நடவடிக்கைகள்லாம் தாண்டி மக்கள் வந்துட்டு கூர்மையாக இருக்கிறாங்கன்றது தானே காட்டுது. அப்போ இதெல்லாம் வந்துட்டு உணராத ஒரு மனிதராகவே அவர் வந்து பேசுகிறார். அதாவது அந்த காலத்தில் குகையில் மனுஷன் வாழ்ந்தான் இல்லையா, அவன் இடிச்சுனாலே ஓடி போய் குகைக்குள்ளே பூத்துக்குவான். அவனுக்கு அப்போ அந்த மாதிரியான ஒரு பயம் இருந்துச்சு, எது இருந்துச்சு, விலங்குகளை காப்பாற்றுறதுக்கு அவன் ஒரு பெரிய கட்டையை வச்சுட்டு அப்படியே இது பண்ணிட்டு உட்காந்தபடியே தூங்குறது, இதெல்லாம் இருந்துச்சு. நம்ம விஜய் அந்த மாதிரி இருக்கிறாரு. போயிட்டு அவர் வீட்டுக்குள்ளே போயிட்டார் அப்படின்னோம்னா அவர் திரும்பி வர்றது வரைக்கும் அவர்கிட்ட எதுவுமே ரீச் ஆக மாட்டேங்குது. நியூஸ் பேப்பர் அவர்கிட்ட போடுறாங்களா இல்லைன்னு தெரியல. நியூஸ் பேப்பர் சும்மா ஒரு 1/2 மணி நேரம் படித்தாலே போதும். நம்ம மட்டும்தான் ரொம்ப நேரமாக படிக்கிறோம், நம்மளுக்கு விவரம் தெரியாது வேறு, இதை எடுத்து படிச்சுட்டு நம்ம பார்க்குறோம். அதை பற்றி அவர் பேசவே மாட்டேங்கிறாரு. அது அவரால் அதை கிரகிச்சதாக அவர் காட்டிக்கவே இல்லை. நான் இதை பார்த்தேன், இதை தெரிஞ்சுக்கிட்டேன், இதுலேருந்து அந்த கேள்வியை கேட்குறேன் அப்படின்னு அவருக்கு சொல்ல மாட்டேங்கிறாரு. அப்போ எப்படி அவர் வந்துட்டு ஒரு தலைமைத்துவம் அப்படின்னு சொல்ல முடியும்? இப்போ இவருடைய ரசிகர்கள் இன்றைக்கி அவரை பார்த்து விசில் அடிக்கிறான், விஜய்னா அப்படின்றான், எல்லாம் ரைட்டு. நாளைக்கு அவன் அதே மாதிரி இருப்பான். சிந்தனை வந்துட்டு எப்பொழுதுமே அது ஒரு கான்ஸ்டன்சி கிடையாது, அது கன்சிஸ்டன்சி கிடையாது, மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு நாளும் அவன் முன்னாடி எது நடக்கக்கூடிய சம்பவங்களை பார்த்து பார்த்து அவர் ரிஃப்ளெக்ட் ஆகும். அதான் இந்த 5 புலன்களினுடைய மிகப்பெரிய ஒரு சாதனை. புத்தியை பொறுத்த வரைக்கும் புத்தியினுடைய கதவுகள் தானே அது 5. அது என்ன பண்ணும், ரிசீவ் பண்ணிவிட்டு இவனை மாற்றி எடுத்துக்கிட்டே போவோம். ஸோ இன்றைக்கி ரசிகனாக இருக்கிறவன் நாளைக்கு உனக்கு ரசிகனாக இருக்க மாட்டான். இப்போ கரூர் சம்பவத்துக்கு பிறகு 20% பேர் உன்னுடைய கட்சியை விட்டு விலகிட்டான்ல.
அது கவனிக்கணும்ல. உடனே நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான்ல, அப்போ அதுக்கெல்லாம் என்ன பதில்? அப்போ இதெல்லாம் உணராதவராகவே அவர் இருக்கிறார். அவர் விஜய் அதான் சொன்ன ஒரு குகை மனிதர் மாதிரியே அவர் இருக்காரு. எந்த விதமான மாற்றமும் அவருடைய பேச்சில் தெரியவே இல்லை. ஒரு 81 நாளுக்கு அப்புறம் வராரு அப்படின்றாங்க வெளியில். 81 நாளில் அவர் எவ்வளோ விஷயங்களை கற்றுக்கிட்டு இருக்க முடியும், தெரிஞ்சுட்டு இருக்க முடியும். ஆனால் எதையுமே அவர் வெளிப்படுத்த மாட்டேங்கிறாரு. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்றாரு. அவருக்கு தெரியுது நேஷனல் கமிஷன் ஃபார் விமன் ஒன்று இருக்குது. அவருடைய தலைவராக வானதி சீனிவாசன் தான் இருக்காரு. இப்போ பாஜக இவர் எதிர்க்கக்கூடிய கட்சி தான், இங்கே இருக்கிற திமுக அரசு எதிர்க்கக்கூடிய கட்சி தான். அவங்க ஏதாவது அறிக்கை கொடுத்துருக்குறாங்களா? அப்படி தமிழ்நாட்டில் தான் பெண்களுக்கு பாதுகாப்பின்மை அதிகம் கொடுத்துருக்காங்களா? ஏன் கொடுக்க முடியல? இல்லை நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ அது சொல்லுதா? அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இவ்வளவும் இருக்குன்றதே விஜய்க்கு தெரியாமலேயே அவர் ஒரு அரசியல்வாதியாக இருக்கிறாரு. அரசியல்வாதியும் சொல்லிக்கிறாரு, எப்படின்றது தான் புரியல. விஜய்க்கு தெரியலன்னா விஜய்க்கு அதை எழுதி கொடுத்துருக்கவங்களுக்கும் அது தெரியலையா? இல்லை, விஜய்க்கு எழுதி கொடுத்தவங்களும் இதே மாதிரியான ஒரு மயக்க மனநிலையில தான் இருக்காங்க. விஜய் காட்டினா போதும், விஜய் காட்டினா போதும் அப்படின்னு. விஜய் காட்டினா போதும் அவருடைய ரசிகர்களுக்கு, மக்களுக்கு. எதை காட்டுவீங்க ஐயா? 40-45% மக்கள் வந்துட்டு இந்த 1000 ரூபாவை எதிர்பார்த்துருக்கக்கூடிய குடிகள் இல்லையா? அதே மாதிரி வந்துட்டு இந்த விடியல் பயணத்தை நான் சார்ந்து வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்கிறவங்க, காலை உணவை சார்ந்து இருக்கக்கூடிய குடும்பங்கள், இவ்வளோத்தையும் வந்துட்டு நீங்கள் எப்படி அசஸ் பண்ணுவீங்க? எப்படி ரீச் பண்ணுவீங்க? வாய்ப்பே இல்லையே. அப்போ எந்த இடத்துலேருந்து இவர் எதிர்பார்க்கிறாரு? எனக்கும் திமுகவுக்கும் மோதல் வந்தால் சண்டை அப்படின்றத எந்த இடத்துலேருந்து இவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவார்? இலவசத்துக்கு எதிரி இல்லைங்கிறாரு. சலுகைக்கு எதிரி இல்லை, நான் இலவசன்ற வார்த்தையை எதிர்க்கிறேன்றாரு. சலுகை அப்படின்றாரு. அது ரெண்டும் ஒன்று தானே. வரிப்படத்துலேருந்து வர்றதுன்னா சலுகை எல்லாமே திட்டங்கள் தான். சமூக நல திட்டங்கள், சோஷியல் வெல்ஃபேர் மெஷர்ஸ் அப்படின்றது அதுக்கு பேர். பட்ஜெட்டில் அப்படி தான் சொல்கிறாங்க. நம்ம யாரும் இலவசம் அப்படிலாம் ஏதோ ஒருத்தர் ஓசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொன்முடி அமைச்சர் சொல்கிறாரு. அவருடைய அமைச்சரவையே இல்லை, அதை இவர் பிடிச்சிட்டு பேசுகிறார் மக்கள்கிட்ட சொல்கிறதுக்காக. எவ்வளோ பேருக்கு பொன்முடி சொன்னது போய் ரீச் ஆகிருக்கும்? விஜய் யார் அவர் சொல்கிறாரு அப்படின்னு மக்கள் கேள்வி கேட்க மாட்டாங்களா? அதனால் அவருக்கு எதுவுமே வந்துட்டு சரியாக புரிஞ்சுக்கிட்டு உணர்ந்து உள்வாங்கிக்கிட்டு அவர் பேசுகிறார். அசிமுலேஷன் அப்படின்றது எப்போதும் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். நான் சொன்ன மாதிரி நம்ம பார்க்கறது கேட்கறது அதை வச்சுக்கிட்டு நம்ம எல்லாமே இப்போ வட்டிக்கிட்டே இருப்போம். ஆனால் அவருக்கு அந்த வாய்ப்பு இல்லைன்ற நான் அவர் வெளியில் வராததுனால அவருக்கு எதுவுமே இருக்க மாட்டேங்குது. கரூர் சம்பவத்துக்கு பிறகு 21 நாளைக்கு பிறகு வராரு. அவர் கரூருக்கு போகலை, ஈரோடுக்கு வந்திருக்காரு. இப்போ அதையும் கேள்வி எழுப்பியிருக்காங்க. மலேசியாவுக்கு போகிறாரு, ஈரோடுக்கு வராரு, கரூருக்கு போக முடியலையான்னு. ஆனால் இவ்வளோ கூட்டங்கள் வந்திருக்கு, அதை எப்படி பார்க்குறீங்க? அந்த ஒருவேளை இல்லைங்க, அவருடைய ரசிகர்கள் இருக்கிறாங்கங்க. இப்போ ஈரோட்டில் அவர் போடுறாரு. ஈரோடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 8 சட்டமன்ற தொகுதிகள், 20 லட்சம் பேர் வாக்காளர்கள். வந்தவங்க எவ்வளோ பேர் ஒப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னோம்னா அவருக்கு வந்துட்டு ஒரு தொகுதிக்கு 4000 பேர் தான் வந்துருக்குறாங்க. அதாவது ரசிகர்கள் கிட்டத்தட்ட 2 லட்சம் ஓட்டு 2.5 லட்சம் ஓட்டு அப்படின்ற இடத்துல அவருக்கு 4000 பேர். அவ்வளோதான். இந்த 4000 பேர் கட்டாயம் அவர் ஓட்டு போடுவாங்க, மறுக்கிறதுக்கே இல்லை. தொகுதிக்கு 4000 பேர் ஓட்டு போடுவாங்க, 32,000 பேர் ஓட்டு போடுவாங்க. ஆனால் அவங்க ஓட்டு போட்டு இவருக்கு பத்தாதே, குடும்பங்கள் ஓட்டு போடணுமே. அது எங்கேருந்து போவீங்க? ஒரு ரசிகனாக இருக்கிறவன் அப்படியே குடும்பம் எடுத்துக்குது, ஐயோ அவன் ரசிகனாக இருக்கிறவன் நம்மளும் போடுவோம் அப்படின்னு போடுவாங்களா? மக்கள் எல்லா இடத்துலையும் பார்க்குறாங்க இல்லைங்களா? பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னீங்கன்னா அது அவங்களுக்கு தெரியும். விலைவாசி உயர்வு அப்படின்னோம்னா அது அவங்களுக்கு தெரியும். வேலையின்மையா அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி எந்த அரசியல்வாதி பேசியிருக்க போகிறதில்ல இல்லையா? அப்போ எப்படி நீங்கள் ரீச் ஆவீங்க மக்கள் மத்தியில்? மக்கள்கிட்ட ரீச் ஆகாத எப்படி நீங்கள் பாலிடிக்ஸ் பண்ணுவீங்க? எப்படி உங்களுடைய பாலிடிக்ஸ் எடுப்படும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ பிஜேபி தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது தெரியும், அது யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க. நான் பிஜேபி களத்துக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? எப்படி சொல்கிறீங்க? ஏன் தவிர்க்கிறான்னு நினைக்கிறீங்க? பிஜேபியை கொள்கை எதிரின்னு சொல்கிறாரு, ஆனால் பேச மாட்டேக்காரு. இல்லை, அவருடைய எஜெண்டா அதனால தான் சொல்கிறேன். அவருடைய அரசியல் வந்துட்டு ஒரு எஜெண்டா, ஒரு ஒற்றை நோக்கு கொண்டது. அந்த ஒற்றை நோக்கு என்னென்னா திமுகவை டிஸ்கிரெடிட் பண்ணணும் மக்கள் மத்தியில், ஏழை எளிய மக்கள் மத்தியில். ஏன்னா அவங்களாம் ரசிகர்கள், அவங்களுக்கு விஜய் தெரியும். ஸோ விஜய் சொன்னால் அவங்க நம்புவாங்க அப்படின்ற ஒரு அசம்ஷனில் இறக்கி விடப்பட்டவர் தான் இவர். அதுதான் ப்ரூவ் ஆகுது. இல்லாட்டி தன்னுடைய அரசியல் அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினச்சாருன்னா அவர் பாஜகவை எதிர்ப்பார், அண்டை மாநில பிரச்சனைகளை எதிர்ப்பார், எஸ்ஐஆரை பற்றி பேசுவார். இதெல்லாம் அவர் பேசாததுக்கு காரணம் என்ன அப்படின்னோம்னா நம்மளுக்கு திமுக அதை எதிர்க்க ஒரு இடத்துல எஜெண்டான்ற வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார் நாகப்பட்டினத்தில். சரி, அது நம்ம எஜெண்டா கிடையாது அப்படின்னு சொன்னார். சரி, எஜெண்டான்ற வார்த்தையெல்லாம் விஜய்க்கெல்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ இவர் ஒரு எஜெண்டா அதில் அவர் வேலை செய்கிறாரு. அதான் அவர் நிரூபிக்கிறாரு. திமுக மட்டுமே தீய சக்தின்றாரு. ஈரோடு பக்கத்தில் தான் வந்துட்டு கரூர் இருக்குது. கரூரில் அந்த சம்பவம் நடத்தினோடனே இவர் அந்த இடத்த விட்டு ஓடி விட்டார். இவர் சொல்கிற தீய சக்தி அந்த சீஃப் மினிஸ்டர் வந்து அங்கே நிற்கிறாரு, நள்ளிரவையும் தாண்டி நிற்கிறாரு. எதை ஜனங்க ஏற்றுக்கிறவங்க? நீ ரவுடின்னு சொல்லக்கூடிய அந்த செந்தில் பாலாஜி அங்கேருந்து வேலை செய்கிறாரு. அவருக்கு ஓட்டு போடுவாங்களா? உனக்கு உன் கட்சிக்காரர் ஓட்டு போடுவாங்களா?
அல்டிமேட்லி ஊழல் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. எனக்கு என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர், மக்கள் பிரதிநிதி எப்படி எனக்கு கிட்டத்தில் இருக்கிறான்றது தான் இங்கே பிரச்சனையே. அந்த இடத்துல உங்கள் ஆட்கள் எங்கே இருக்காங்க? எங்கே உங்களுடைய கட்சியுடைய கட்டமைப்பு? கட்சியுடைய கட்டமைப்பு இல்லாத நீங்கள் எப்படி உங்களுடைய விஷயங்களை கொண்டு போவீங்க? அதே நேரத்தில் வந்து தன்னை தூய சக்தின்னு சொல்றாரு, தவக்கவ தூய சக்தின்னு சொல்றாரு. அதான் நான் சொல்ல வரேன், தூய சக்தி சார். இவர் அந்த இடத்த விட்டு ஓட்டாரு, அது தீய சக்தி. அது வந்துட்டு நிற்குது, எந்த மக்கள் ஏற்றுக்குவாங்க? ஆனால் திரும்ப திரும்ப விஜய் வந்து தவக்கவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி, களத்தில் மற்றவங்க இல்லைங்கிறத சொல்லிட்டே இருக்காரு. அது பலர் என்ன சொல்கிறாங்க, அதை வந்துட்டு ஒரு விதமான ஒரு பில்டப், அது நரேட்டிவ் அப்படின்றாங்க இல்லையா? இந்த நரேட்டிவ்ல இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னோம்னா, இந்த 1,76,000 கோடி இதுதான். இந்த 1,76,000 கோடி கொள்ளைச்சா 1,00,000 அது ஒர்க் அவுட் ஆச்சு திமுக எதிராக, ரைட்டு. ஆனால் அது ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறம் எந்த ஊழல் குற்றச்சாட்டுமே எடுபடல. பார்த்தீங்களா நீங்கள் இந்திய அளவில்? ஸோ வினோத் ராய் நிரூபிக்கவே முடியல. அது ஒரு கோர்ட்டில், சிபிஐ கோர்ட்டில் ஒரு பைசா நிரூபிக்க முடியல. வெளியே வந்துட்டார்ல அவர். வந்துட்டு பாருங்க, இந்த இருக்க அவிடும் உண்மைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகத்தை போட்டு, ஆண்டிமுத்து ராசா. அப்போ நீங்க பாருங்க, இது எவ்வளவு பெரிய விடயம். அதை நான் சொல்ல வரேன். அந்த பாப்புலேஷன் ஆல்வேஸ் திங்ஸ். படிக்காதவன் இருப்பான் மக்கள்ல, சிந்திக்காதவன் இருக்கவே மாட்டான். நான் தான் செய்கிற வேலை என்னன்னு தெரியும், தனக்கு பெறக்கூடிய கூலி என்ன தெரியும், விற்கிற வேலை என்னன்னு தெரியும், இதில் நம்ம எங்கே இருக்கிறோன்றது தெரியும், எல்லாமே தெரியும். அதனால ஹியூமன் இஸ் நாட் ஜஸ்ட் அ சர்வைவல் பீயிங். சும்மா வாடல ஒரு ஜீவன் கிடையாது. அது ஒரு திங்கிங், நாட் ஈவன் அ மிஷின், எ திங்கிங் பீயிங். ஹியூமனாக தானே ஹியூமன்றது புத்தின்றது தானே. மனோமய புருஷா புராண சாரீர நேத்தா அப்படி தானே அவன் சொல்கிறான் சமூகதன். இப்போ இதிலெல்லாம் என்ன அர்த்தம்? புத்தி வழியாக வழி நடத்தப்படுபவன் அப்படின்றவன் தான் மனுஷன். படித்தவன் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு ரெண்டாவது விடயம். அந்த இடத்துல தான் விஜயம் வரமாட்டார். அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னோம்னா, உங்களுடைய பாலிடிக்ஸ் நீங்கள் பேசுகிறீங்களா, கான்கிரீட்டாக நீங்கள் இப்போது எடப்பாடியும் எதிர்க்கிறாரு. எடப்பாடி அந்த முன்னாடி இருந்த அந்த அனுபவத்தை வச்சு சொல்கிறாரு, நாங்கள் இருந்தபோது இப்படி இருந்துச்சு, உங்கள் ஆட்சியில் இப்படி இருந்துன்னு சொல்கிறாரு. உடனே அதுக்கு வந்துட்டு சீஃப் மினிஸ்டர் பதில் சொல்ல வேண்டியது அவர் எடுத்து சொல்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி இருக்கும்போது 3 லட்சம் டன் வரைக்கும் கொள்முதல் பண்ணியிருக்காங்க காவிரி படுகையில். திமுக அரசு வந்துட்டு இப்போ இந்த ஆண்டு 14 லட்சம் மெட்ரிக் டன்ஸ் வந்துட்டு கொள்முதல் பண்ணியிருக்காங்க. இது என்ன சொல்கிறது? இது தெரியுமா உங்களுக்கு? இப்போ நீங்கள் போய்ட்டு காவிரி படுகையில் பேசுகிறீங்க, உங்களுடைய பேச்சு எடுபடுமா? திஸ் இஸ் த ப்ராப்ளம். ஸோ விஜயனுடைய பாலிடிக்ஸ் அப்படி அவருக்கு வந்துடும் அப்படின்னு சொல்கிறவங்க கிட்ட நான் கேட்குற கேள்வி, அவருடைய பாலிடிக்ஸ் முதல்ல எங்கே வந்துட்டு அவங்களுடைய மக்கள் மனதில் ஒரு இம்பேக்டை ஏற்படுத்துச்சு, ஒரு திங்கிங் ஏற்படுத்துச்சு. அது ஏற்படுத்தாமல் எப்படி ஓட்டு விடுன்னு நினைக்கிறீங்க? நான் அவருடைய ரசிகர்களே சொல்கிறேன், நீடிக்க மாட்டாங்க. கரூரை விட்டு இவர் போயிட்டாரு, இவன் கட்சிக்காரர் எல்லாருமே போயிட்டான். சிறப்பு பொதுக்குழு கூட்டம் போடுறாரு, ஒரு இடத்துல தேடிக்கிட்டே இருந்தார், ஏதோ விஜய் தேடிக்கிட்டே இருக்காரு. அப்புறம் என்ன பண்ணலாம், கரூர் மாதிரி தான் அப்படின்ற ஒருத்தன் விஜய் அவனை பார்த்து சிரிக்கிறாரு, எஸ்கேப் ஆயிடலான்றது தான். அதாவது அவன் ஒன்றும் ஒரு இஸ் நாட் அ சிம்பிள் ஃபாலோயர், இஸ் ஆல்சோ எ கிரிட்டிக். அதனால் நான் சொல்ல வரேன். ஆனால் நீங்கள் கேட்குறீங்க சார், யாரும் ஓட்டு போடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்கு, வந்து எங்கள் வீட்டில் 9 ஓட்டு இருக்குது, 9 ஓட்டு விஜய்க்கு விடலைன்னா நான் விஷம் வச்சு கொண்டுருவேன் அப்படின்னு சொல்கிறது வந்து. ஸோ இது 9 ஓட்டு போட மாட்டாங்க இவளை தவிர மற்றவங்க ஓட்டு போட மாட்டாங்க. அதனால விஷம் வைக்கிற இடத்துக்கு நீ வர 8 தொகுதியில் அங்கேருந்து மட்டுமே வந்திருந்தவங்கள தானே 4,000 ஆனேன் ஆவரேஜ். அது கூட அந்த ஃபேமிலி ஓட்டு போச்சுன்னா கூட இவருக்கு வந்துட்டு தொகுதிக்கு 12,000 ஓட்டு தான். இல்லை பெண்கள் அவருக்கு மேலே ஒரு ஈர்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்னொரு 10,000 ஓட்டை சேர்த்துங்க, 22,000 to 25,000 ஓட்டு அவ்வளோதான். இது நான் வந்துட்டு ஒரு உச்சபட்சமாக சொல்கிறேன், ஒரு எஸ்டிமேட் தான். ஐ டோன்ட் டூ ஆல் திஸ் திங்ஸ். நான் சொல்ல வரேன் ஏன் அப்படின்னோம்னா, பெண்கள் வந்துட்டு பெரிய எக்கனாமிக் யூனிட் சார். அவங்க வாழ்க்கையில் நம்ம உணராதது கூட, இப்போ நீங்கள் ஒட்டுமொத்தமாக உங்களுடைய மனைவிக்கு பணம் கொடுத்துட்டு செலவு பார்த்துக்கன்னு சொல்லுவீங்க. ஆனால் செலவில் ஏற்படக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள் அவங்களுக்கு தெரியாது, அவளுக்கு தெரியும். இப்போ என்னை விட என் மனைவிக்கு நல்லா தெரியும் அப்படின்வா. போய்ட்டு என்ன அப்படி சொன்னது கேட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்வா. நம்மளுக்கு என்ன 10 ரூபா முருங்காய் 5 ரூபாய்க்கு விற்றா 5 ரூபா நம்மளுக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது. நம்மளுக்கு 1,500 ரூபா தான் பிரச்சனை, அவளுக்கு 5 ரூபா பிரச்சனை. ஸோ பொருளாதார ரீதியாக பெண்களுக்கு சிந்தனை இல்லைன்னு நினச்சிக்கிட்டு நம்ம பாட்டுக்கு ஊற்றிக்கிட்டே இருந்தான்னு வச்சுக்கோங்க, வரமாட்டாங்க அவங்க. விஜய் மேலே ஒரு ஈர்ப்பு இருக்கலாம், வந்தான்னா ஏன் போட்டான்னா அப்படி சொல்லுவாங்க. ஆனால் கடைசியில் என்ன இவர்னால ஒரு அரசு செய்து இன்னொருத்தான் சொல்கிறான் யாருக்கு அப்படி சொல்லி முடிவு எடுப்பாங்களா இல்லையா? அப்போ திங்கிங் வருமா இல்லையா? இவ்வளோதான் பிரச்சனை. இதை விஜய் உணரல, இல்லை உணர தயாராக இல்லை, 2ல் 1. அது பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிக்கும் போதே அம்மா கொடுத்த தைரியம்ங்கிறார். அவர் யாரை சொல்கிறாருன்னு நினைக்கிறீங்க? இப்போ இவர் எம்ஜிஆரை எடுத்து கையாடும் போதே சொன்ன இவர் கூடிய சீக்கிரம் ஜெயலலிதா எடுத்துக்கிடுவார் அப்படின்னா. என்ன காரணம் என்னன்னா, தந்தை பெரியார், பெருந்தலைவர் காமராசர், அண்ணல் அம்பேத்கர்
அப்புறம் அஞ்சலை அம்மாள், இது எல்லாமே தூய்மையான ஒரு அரசியலுக்கு சொந்தக்காரங்க. இவர் கிடையாது. அதனால் இவர் என்ன பண்ணார், அண்ணாவை பண்ணார். அப்புறம் டக்குன்னு எம்ஜிஆர்கிட்ட வர்றதுக்காக தான் அவர் அண்ணா பற்றியே பேசினார். ஏன்னா இவருக்கு என்னன்னா, இவருடைய வாக்கு வங்கி இல்லை, இன்னொரு ரசிகர் பண்ணுறதை தேடுறாரு. ஆனால் விஜய் ரசிகர் பண்ணுற வேற, எம்ஜிஆர் ரசிகன் வேற. எம்ஜிஆர் ரசிகன் வந்துட்டு அரசியல்வாதியே. ஒரு இடத்துலையும் இன்னைக்கு இங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எல்லாமே ஒரு நேரத்தில் எம்ஜிஆர் ரசிகன் தானே. இன்னைக்கு அவனை ரசிகன் சொல்லுவீங்க, அவன் அரசியல்வாதி. அவன் எப்படி விஜய்க்கு வந்துட்டு விஜயனுடைய ரீசனிங் எல்லாம் எடுத்துக்கிடுவான், விஜய் எப்படி ஒத்துக்குருவான் தெரில விஜய்க்கு. ஏன்னா அவர் 72ல் கட்சி ஆரம்பிக்கிறாரு, புரியுதுங்களா? இன்றைக்கி யாரும் புதுசாக எம்ஜிஆர் ரசிகன்லாம் கிடையாது. இன்னையிலேருந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் தான் எல்லாம், ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் ஏது எம்ஜிஆர் ரசிகன்? எம்ஜிஆர் 72க்கு அப்புறம் சினிமாவை நடிக்கலை, அதுக்கப்புறம் எப்படி? அப்போ விஜய் வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு தற்குறித்தனமான ஒரு கணக்கு போட்டுக்கிட்டு எம்ஜிஆர் ரசிகர்கள் ஒரு ஓட்டு போட்டுருவாங்க, அதிமுக ஓட்டு ஒரு கொடுத்துருவோன்னு ஒரு நம்பிக்கையில் இருக்கிறாரு. இல்லை, இது எப்படினோம்னா, ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு கதையை சொன்னார். ஒரு பெரிய காளமாடு, எல்லாம் பெரிய காளமாட்டினுடைய அந்த கொட்டை அது பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அது தொங்கும். அதை நரி பார்த்துருச்சு, இது இப்படி தொங்குதே, எப்படி இது விழுந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அது மேய போகிற இடத்துலலாம் இது பின்னாடியே போகுது. விழுந்துட்டோடனே கபலீகரம் பண்ணிடலாம், சாப்பிட்றலாம், முழுங்கிடலான்ட்டு. இதுவும் போகுது, அது சாப்பிடும்போது இது நிற்குது, அது உட்காந்தா இதுவும் உட்காருது, அது மேய்ஞ்சா இதுவும் கூடவே போகுது. ஆனால் அது விடவே இல்லை, அது அப்படியே தொங்கிக்கிட்டே இருக்குது. கடைசியில் அது எப்படி விழுந்துருன்றதுக்காகவே இது பட்டி கிடந்து கடைசியில் என்னாச்சு, பட்டியிலே செத்து போச்சு. காளமாடு கொட்டை அப்படியே தான் இருந்துச்சு. இது அந்த மாதிரி எம்ஜிஆருடைய ரசிகனுடைய ஓட்டை நான் சொன்னேன். எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்ற ஒரு கட்சி எம்ஜிஆர், இது ரெட்டை இலை அப்படின்ற ஒரு சின்னம். இந்த ரெட்டை இலை சின்னத்தை அவன் எப்போ காம்ப்ரமைஸ் பண்ணுவான்னா, அதிமுகனுடைய தொண்டை அந்த கட்சியிலேருந்து வெளியேறி வேற ஒரு சின்னத்தில் நிற்கிற அதிமுக பிராண்ட் அரசியல்வாதி தான் போடுவானே ஒழிய இன்னொருத்தருக்கு போட மாட்டான் அப்படின்னு நான் பிஜேபிக்கோ காங்கிரஸுக்கோ திமுகக்கோ போடவே மாட்டான். போட திறந்துடும், அது வேற விஷயம். ஏன்னா அவனுடைய பற்றுதல் எம்ஜிஆர் மேலே அப்படிப்பட்டது. எப்படி நீ இதை பொழப்ப? இப்போ ஓபிஎஸ் தான் வாங்கினாரு, டிடிவி தினகரன் தான் வாங்கினாரு, வேற யார் வாங்கினாங்க? அதெல்லாம் அதிமுக ஓட்டு தானே, அவ்வளோதான். இதை விஜய் இன்னும் புரிஞ்சிக்கவே இல்லை. அண்ணாவை எடுத்தார், அப்புறம் எம்ஜிஆர் எடுத்தார், நீங்கள் ஜெயலலிதாவை எடுத்தாருன்னு சொல்கிறீங்க வந்து. ஸோ இப்படி தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறவர் ஏடிஎம்கே களத்தில் இல்லாத ஒரு கட்சியாகவும் மதிப்பிடுறாரு, அவங்களுக்கு போட்டியே இல்லைங்கிறார். அப்படின்ற அசம்ஷனில் தான் அவங்களுடைய ஓட்டுக்கு ஒரு குறி வைக்கிறார். அவங்க உள்ள இல்லை, சந்திச்சிட்டாங்க, அதிமுக இன்னைக்கு இல்லை, பழைய பலத்தோடு இல்லை, போயிடுச்சு, அப்போ திமுக எதிர்ப்பு போட்டு தனக்கு வரும் அப்படின்னு நினைக்கிறாரு. அது திமுக எதிர்ப்பு போட்டு தானே நினைக்கிறாரு. ஆனால் அப்படி இல்லை, அதான் உண்மை. அதிமுக தொண்டை வந்துட்டு அதிமுக செத்து போகணும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்க மாட்டான், அவர் மாற்றத்தை எதிர்பார்ப்பான். ஒருவேளை இந்த தேர்தலுக்கு அப்புறம் கூட அது ஏற்படலாம். ஆனால் இப்போ அவனுடைய ஓட்டை அவன் எப்படி போடுவான் அப்படின்றத நம்ம இன்னைக்கு தீர்மானிக்க முடியாது. விஜய் கூட அவன் நின்னாலும் கூட, அவங்களுடைய உதாரணத்துக்கு ஓபிஎஸ்ஸோ இல்லை டிடிவி தினகரனோ விஜயோட ஒரு கூட்டணி வச்சாலும் கூட, அந்த கூட்டணியில் அவங்களுக்கு தான் ஓட்டு விடுமே தவிர அவன் விஜய்க்கு போட மாட்டான். அவங்க இருக்கிற இடத்துல போட்டு போயிடுவான், அவ்வளோதான். விஜய்க்கு போட மாட்டான். அப்போது அந்த இடத்துல என்ன பண்ணுவான்னா அதிமுக போடுவான். ஏன்னம்னா ரெட்டை இலை வந்துட்டு அரசியல் ரீதியாக செத்து போகிறதான் விட மாட்டான், அதிமுக சாவறதான் விட மாட்டான். அப்போ எம்ஜிஆர் மேலே வச்சுட்டு இருக்கிற பட்டுன்றதுக்கு அர்த்தமே இல்லையே. அவன் யோசிக்க மாட்டானா எவ்வளோ. அதே பார்த்தீங்கன்னா இப்போ அதிமுக வந்து செங்கோட்டையன் அங்கே போயிருக்காரு, இன்னும் வேறு தலைவர்களும் வருவாங்கன்னு சொல்லுங்க. செங்கோட்டையன் வந்துட்டு ஒரு பர்சனலாக போகிறாரு. அவர் முதல்ல அதிமுகவாக இருந்துட்டு கடைசியில் பிஜேபி தலைமைக்கு அவர் உட்பட்டு அவர் செயல்பட்டார், அது அவரே சொல்கிறாரு. அப்புறம் அந்த இடத்துல விட்டு என்ன பண்ணார், இவருடைய மிஷன் முடிஞ்சு போச்சுன உடனே அவன் கருவேப்பிலை தூக்கி போடுற மாதிரி அமித்ஷா தூக்கி போட்டார். உடனே இவர் வந்துட்டு ஓபிஎஸ் கிட்ட வராரு. ஓபிஎஸ் கிட்ட வந்து அந்த அக்டோபர் 30 தேவர் ஜெயந்தி அப்போ சந்திக்கிறாரு, பேசுகிறாரு. இவர் எந்த அஷூரன்ஸும் கொடுக்கல. அவர் கூடவும் ஆள் இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, நம்ம ஒரு முடிவு எடுக்கணும்னு விஜயோட சேர்த்துக்கிறாரு. இவ்வளோதான். இந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமியோட செயல்பாடு எப்படி பார்க்குறீங்க? அவர் என்ன செய்யணும்? எடப்பாடி வந்துட்டு எல்லாத்தையுமே இழந்துட்டாருங்க. அவர் தேவையில்லாத அவர் எல்லாத்தையுமே பகைச்சிக்கிட்டு இவர் விஜய் எதிர்பார்த்து நிற்கிறாரு, ரைட்டா? ஆனால் இவருடைய கட்சியில் இருந்தவங்களெல்லாம் தூக்கி வெளியில் போட்டு அவங்கள வரவேற்க மாட்டேங்கிறாரு. அப்போ என்ன ஆகும்? அவர் ஒரு பெரிய மோதலில் இருக்கார். இப்போ அவங்களாம் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, பிஜேபியோட சேர்ந்துக்கிட்டு நிறைய இடத்த வாங்கி எங்களுக்கு கூட நான் ஜெயிச்சு காட்டுறோம் அப்படின்றாங்க. இப்போ இதில் அமித்ஷா என்ன விதமான முடிவெடுக்க போகிறாரு? அவங்க கேட்குற சீட்டை அவர் கொடுக்கலன்னா அந்த கூட்டணி என்ன ஆகும்? ஏகப்பட்ட கேள்வி இருக்குது. ஸோ இதுலேருந்தெல்லாம் தாண்டி வெளியில் வர்றதுக்கு வந்துட்டு எடப்பாடி ரொம்ப கஷ்டப்படுவார். இன்னும் சொல்ல போனால் எடப்பாடி தான் கடும் சோதனையில் இருக்கிறாரு. எடப்பாடினால அதிமுகவும் ஒரு சோதனையில் இருக்குது. பிஜேபிக்கு ஒன்றும் இல்லை, எவ்வளோ கெயின் பண்ணாலும் கெயின் தான்.
அந்த மாதிரி திமுகவுக்கு விஜய் சொல்கிற மாதிரி ஒரு போட்டியாக இருப்பார்னு நினைக்கிறீங்களா? ஒருபோதும் இருக்க முடியாது. ஐயா, இந்த ஆட்சியில் இருக்கிற இந்த கட்சி வந்துட்டு சாதனையில் நிற்குது. நீ எதில் நிற்கிற? இப்போ நான் சொல்கிறக்கூடியதெல்லாம் வந்துட்டு இதோட பவர்ஃபுல்லாக அவங்க சொல்லுவாங்கல்ல, அவங்க சார்பாக வந்து மக்கள்கிட்ட பேசுவாங்கல்ல. ஸ்டாலின் ரொம்ப ஈஸியாக பேசிட்டு போடுவார். அதெல்லாம் இவர் சொல்கிறார் ஒன்றும் இல்லைன்னுட்டு, ஆர்பிஐ சொல்லிக்கிறது இந்த அளவுக்கு முன்னேற்றம் அப்படின்ட்டு. என்ன தெரியும் விஜய்க்கு அப்படின்னா முடிஞ்சு போச்சு இல்லை, நீ என்ன பண்ணுவ? நீ அதுக்கப்புறம் நீங்கள் பிட்டை வச்சு பேசுகிற ஆள், உங்களால் என்ன பேச முடியும்? எனவே எந்த இடத்துலையும் திமுகவுக்கு எதிரான பலம் வாய்ந்த சக்தி என்னமோ அஇஅதிமுக தான் இருக்குது. ஆனால் பலம் குறைந்த ஒரு சக்தியாக அது இருக்குது. நம்ம உதயநிதி ஸ்டாலினோட இன்னைக்கு கேட்டிருக்காங்க. அவர் சொல்லியிருக்காரு வந்து இப்போ விஜய் இப்படி பேசுறாரு அப்படிங்கிறத பற்றி கேட்கும்போது, என்கிட்ட கேட்குறீங்க, இதுமாதிரி விஜய்ட்டு உங்களால் கேட்க முடியுதா அப்படின்னு கேட்குறாரு. விஜய் பத்திரிகையாளரை சந்திக்காமலே இருக்கிறது வரைக்கும் எப்படி பார்க்குறீங்க? பத்திரிகையாளர்களை சந்திச்சு அதெல்லாம் போட்டு கிழக்கி வச்சுருவாங்களே. விஜயை நான் சந்தித்த போது சொன்னேன், இப்போ செய்தியாளர்களை சந்திக்கலாமே அப்படின்னு. இல்லையா, அவங்க நம்மளை சிக்க வச்சுருவாங்க அப்படின்னு பயந்தார். நான் சொன்னேன், இல்லை அதில் அவங்களுக்கு ஒரு ரிஸ்க் இருக்குது, அப்படி பண்ணாங்கன்னா அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு அவநம்பிக்கையாக போயிடும் மக்களுக்கு பற்றியில், அதனால் இப்படிலாம் நடக்காதுனாரு. ஆனால் அவர் ரொம்ப பயப்படுறாரு. உள்ள நேரடியாக சந்திக்கும் போது திடீர்னு அவங்க கேட்குற கேள்விகளுக்கு அவரால் பதில் சொல்ல முடியாது. ஆமாம், பெட்டை வச்சு பேசுகிற அவரால் எப்படி பதில் சொல்ல முடியும்? போனார், போயிட்டு உள்ளே வச்சு போயிட்டார். இன்னையிலேருந்து ஒரு வாரம் பாருங்கள், வெளிலே வரமாட்டார். அவருக்கு எப்படி விஷயங்கள்லாம் போகும்? இப்போ நீங்கள் 4 இடத்துல பயணம் பண்ணுறீங்க, பார்க்குறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. எனக்கு தெரிஞ்சு சினிமாக்காரங்க போல சினிமா தொடர்பான டிவியை தான் பார்த்துட்டு இருப்பாங்க எல்லாருமே. மற்ற நியூஸ் சேனல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அடுத்த படம் எப்படி, ட்ரெண்ட் எப்படி போகுது, என்ன விதமான பாட்டு, இதுலேயே தான் அவங்களுடைய கவனம் போயிருக்க முடியாது. நியூஸ் பக்கமே வராது. அதனால தான் விஜய் இவ்வளோ திணறாரு. இல்லாட்டி இந்த 16% வளர்ச்சி எல்லாம் அவருக்கு தெரியாதா? யோசிச்சு பாருங்க. இல்லை திருக்கடைக்குன்றத்தை பற்றி ஒரு தெளிவான ஒரு கருத்துக்கு அவரால் வர முடியாதா? இப்போ குறைஞ்சபட்சம் அவரை பற்றி விமர்சித்து இப்போ நீங்கள் பேட்டி கொடுக்குறீங்க, இந்த மாதிரி பேட்டிகளையாவது பார்ப்பாரா? என்ன சொல்கிறாங்க பார்க்குறாரு. அது பார்த்துட்டு எத்தியா கேட்பாரு. பார்த்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அதை வந்துட்டு வேற மாதிரி மாற்றுறாரு, வேற மாதிரி மாற்றி பேசுறாரு. நேற்று கூட அப்படி தான் பேசினாரு. சொல்லுவாங்க அப்படின்றாங்க, இப்படின்றாங்க, இப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு அது தேவையில்லை, எனக்கு நீங்கள் போதும் அப்படின்றாரு. அந்த இடத்துல தான் அவர் சொல்கிறாரு. ஸோ அவர் கஷ்டப்பட தயாராக இல்லை. அதான் அது காட்டுது. மற்றவங்கிட்ட ஒரு ஆலோசனை கூட கேட்க மாட்டார். இப்படிலாம் சொல்கிறாங்களே, அதை பற்றி என்ன நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, ஆலோசனை கேட்குறவனுக்கு முதல்ல யோசனை இருந்தால் தான் நான் ஒரு ஆலோசனையை கேட்க முடியும். யோசனை இல்லைன்னா விஜயனுடைய செல்வந்தம் ஒரு வசதியான நிலைமை என்னன்னா, அவர் எதையும் வந்துட்டு வாழ்க்கைக்காக யாருக்கிட்டையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லாதவரில் எல்லாம் அவருக்கு செய்யப்படும். அவருக்கு எப்படி யோசனை வரும்? அடுத்த மக்கள்கிட்ட போகணுன்னு சொன்னேன், எங்கே போகிறாரு? நேரம் மேலே போய்ட்டு நிற்கிறாரு. எம்ஜிஆர் மக்களோட மக்களாக நடந்த ஒரு அரசியல்வாதி. இவர் அப்படி இல்லையே. இந்த தமிழ்நாட்டில் இன்றளவும் வந்துட்டு ரொம்ப ஆழமாக பேசக்கூடிய ஒரு நபர் வந்துட்டு அண்ணன் வைகோ. அவரால் ஜெயிச்சிட முடியுமா? இல்லை, தமிழ்நாட்டில் ஏன் ஜெயிக்க முடியல? அவர் என்ன ஏதாவது இவர் மாதிரியா பேசுகிறாரு? அவராட்டம் வந்துட்டு பிரச்சனைகளுக்காக நடந்தவங்க யாராவது உண்டா? ஏன் அவரே தோக்குறாரு? கட்சியினுடைய வலிமை, சாதித்த சாதனை அவர்கிட்ட எதுவுமே இல்லை. ஆனால் ஸ்டாலின்கிட்டயோ கலைஞர்கிட்டயோ நாளைக்கு உதயநிதிக்கிட்டேயோ கூட சாதனை இருக்கும். அவங்ககிட்ட என்ன இருக்க போகுது? உடனே தட்டி விட்டு போயிடுவார். ஏன் உங்களோட பேச சொல்லுங்க, நான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. பார்த்தீங்களா, ஒன்றும் பண்ண முடியாது, அவ்வளோதான். அதே இந்த சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, இவருக்கு வர்ற கூட்டம் வந்து ஒரு ரசிகர் கூட்டம் மட்டும் இல்லை, ஒரு மாற்றத்தை விரும்புகிறவங்க, குறிப்பாக வந்து இந்த 2 கட்சிகளில் வேண்டாம் ஒரு மாற்றம், புதுசாக ஒன்று வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி பார்க்குறீங்க? இப்போ 2 கட்சியும் வேணாம்னு சொல்கிறவங்க வந்துட்டு இந்த 2 கட்சியோட ஒரு சிறப்பான ஒரு தலைமை கிட்ட தானே கொடுப்பாங்க. இது சிறப்பான தலைமையா? தட் இஸ் அ கொஸ்டின். விஜய் வந்துட்டு தன்னை சுற்றி நிறைய கேள்விகளை எழுப்பிட்டார். இவருக்கு இது தெரியுமா, இது தெரியாதா, இது ஏன் அப்படி இருக்காரு அப்படின்ற எல்லாத்தையுமே கேட்டார். ஒரு சம்பவம் நடக்குது, செத்து விடுறாங்க, அந்த இடத்த விட்டு அவர் வெளியேறி போகிறாரு. ஏர்போர்ட்டு அடுத்த ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரத்தில் ஏர்போர்ட்டுக்கு போகிறாரு. சார் 30 பேர் செத்து போயிட்டாங்க சார், 30 ஒரு பாட்டு அடுத்து போகிறாரு. இட் டசன்ட் ஹேவ் அன் ஆன்சர். இந்த இடத்துல கூட ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு வேலை செஞ்சு அவர் தன்னை காப்பாற்றிக்க தான் நினைக்கிறாரு. நான் தான் சொன்னேன், அவருக்கு எதிரில் வரக்கூடிய, அவருக்கு சப்போர்ட்டாக வரக்கூடிய எல்லாருமே எல்லாருடைய முதுகு தான் அவர் பார்க்குறாரு ஏறி மேலே போகிறதுக்கு. அவர் ஒரு அமைப்பு ரீதியாக அவருடைய கட்சியை கட்டமைக்கவே இல்லை, இன்ன வரைக்கும் கட்டமைக்கிறார். நேற்று சொன்னாரா, ஈரோடு மாவட்டத்தினுடைய நமது கட்சியினுடைய அரும்பெரும் தொண்டர் எனது தம்பி அப்படின்னு யாராவது சொன்னாரா? அதுக்கு என்ன படகுலையே அவர்? ஏன்னா அவருக்கு தெரியாது, யாருன்றது தெரியாது. ஆனால் இவர் தான் மாவட்ட செயலாளர்லாம் போட்டார். என்ன பண்ணுவீங்க? ஆனால் ஏற்கனவே இருந்த நிலைமையிலிருந்து கொஞ்சம் ஒரு முன்னேற்றம் இருக்குன்னு பார்க்குறீங்களா? இப்போ இந்த கூட்டத்தை வந்து ஓரளவுக்கு ஆர்கனைசேஷன் நடத்தியிருக்காங்க. டீக்ரடேஷன் தான், ஒன்றுமே இல்லை. இல்லை, அவருடைய கூட்டம் தான் அவரை ஏமாற்றக்கூடியது. ஏன்னா அந்த கூட்டம் வெறும் ரசிகர்கள் தான். நீங்கள் சொல்கிறீங்க பொதுமக்கள், அப்படிலாம் யாருமே கிடையாது. வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை, வரவும் இல்லை. அதுவும் இந்த கேட்டடு
மைதானத்தில் தூக்கி அவர் போட்ட உடனே வெறும் ரசிகர் தான் வரான், மக்கள் வரமாட்டாங்க ஐயா. மக்கள் தான் இப்படி பார்த்துருவாங்களே. அதுலேயே ஒரு ஆள் செய்தி இல்லையே, அப்புறம் என்ன பண்ணுவாங்க? இப்போ நேற்று வாதிச்சாங்களா விஜயை பற்றி, இன்றைக்கி பாருங்கள் யாராவது வாதிக்கிறாங்களான்ட்டு. நேற்றோடு சரி, அவர் ஒரு நாள் ஈவெண்ட்டு தான், அதோட அவர் முடிச்சிடுவார். ஓகே சார், நன்றி. நன்றி.